இது சலவை தொழிலாளர்களுக்கு அயன் பாக்ஸ் தராங்க. இது மிக்சி கிரைண்டர். இது வேளாண்மை பொறியியல் துறையில் 5 லட்சம் மானியத்தில் வழங்குறாங்க. மாவட்டத்துல கொம்பன் என்னும் கொம்பன் தான் டிராக்டரு மானியத்தை கொள்ளையடிக்கிறார். விவசாயிக்கு வழங்க வேண்டிய உழவு கருவி டிராக்டரு கொம்பன் என்கிற கொம்பன் தான் கொள்ளையடிக்கிறார். கொள்முதல் செய்வதில் திராவிட மாடல் ஊழல் செய்து கொள்முதல் செய்திட்ட டிராக்டரை பெறுவதில் 5 லட்சம் மானியம் பெற கொம்பன் கை எழுத்து இட்டாலே உழவு டிராக்டர் கிடைக்குது. வேளாண் துறை ஊழலுக்கு வேளாண் துறை அமைச்சரா மக்கள் பிரதிநிதி அல்லாத மக்கள் பிரதிநிதி அல்லாத கொம்பன் கையில இருக்குது. மக்கள் பிரதிநிதி அல்லாத கொம்பன் கையில இருக்குது. ஐயோ டிராக்டர் மானியம் 5 லட்சம் 50 டிராக்டருக்கு கொம்பன் தான் செய்திடும் பொருட்கள் யாவும் பேருக்கு மழை வெள்ளத்துக்கு வேட்டி சேலை எடுக்க வளருது. மாட்டுக்கு கவுரு கட்ட கோல தட்டு கட்டிடவே மற்ற வேட்டி சேலை பயனாகுது. ரேஷன் அரிசி மாட்டுக்கு தான் போகுது. வேட்டி போடுவோம். ரேஷன் அரிசி மாட்டுக்கு தான் போகுது. மற்ற ரேஷனால விவசாயிக்கு பொதுமக்களுக்கு அரிசி மானியம் நஷ்டம் தான். மற்ற வேட்டிக்கு போடாம தர்றாங்க. மற்ற வேட்டிக்கு சேலைக்கு பிளாஸ்டிக் போடாம தர்றாங்க. பொருள் தாலிய திட்டம் அறுத்துட்டாங்க. நகை கடன் தள்ளுபடி என்று கூறி ஓட்டு வாங்கி தேர்தலுக்கு பின்னர்தான் 35 லட்சம் நபரின் தாலியை அறுத்துட்டாங்க. இலவச திட்டம் 1,80,000 கோடியில் கொள்முதல் செய்கிற அனைத்து பொருளும் ஒப்பந்த கொள்முதல் தரமற்றதாக இருக்கிறது. அனைத்தும் 2 ஆண்டு போனாக்கா பேச்சு மழை வெள்ளம் வாங்கி தான் இருக்குது. இந்த திட்டங்கள் பெற அதிகாரி அடைய வேண்டி எங்களுடைய பொருளாதார இழப்பு வேலை இழப்பு ஏற்படுகிறது. எனவே 1,80,000 கோடி இலவச திட்டங்களுக்கு மாற்றாக அவர் அக்கௌண்ட்டில்
அட்டைக்கு 5000, ஆண்டுக்கு 60,000, 2 கோடி குடும்பத்திற்கு 1,20,000 கோடி தர வேண்டும். ஏன்னா அப்போ தான் அரசு ஊழியரோட வாழ்க்கை தரமும் அடிமட்ட மக்களோட வாழ்க்கை தரம் உயரும். இந்த மாவட்டத்தில் டிராக்டர் விவசாயிகளுக்கு தர வேண்டிய அந்த திட்டம் என்பது மக்கள் பிரதிநிதி அல்லாத மந்திரியோட மகனோட கையில் தான் இருக்கிறது. ஒரு டிராக்டருக்கு 5 லட்ச ரூபா மானியம். இதை பெற வேண்டுமென்றால் அமைச்சரோட மகனோட கையெழுத்து பெற வேண்டும் என விவசாயிகள் குறைதீர்வு கூட்டத்தில் விவசாயிகள் குற்றச்சாட்டு எழுப்பினார்கள். ஆகவே அனைத்து திட்டங்களும் அமைச்சர் மகன் தான் வந்து சிபாரிசுன்னா மக்கள் பிரதிநிதி எதற்காக இருக்கிறார்? சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் எதற்காக இருக்கிறார்கள்? விவசாயிகள் எதற்காக இருக்கிறார்கள்? அதே போல பழைய திட்டங்கள் எதுவுமே தடை போட முடியாது. ஆனால் பழைய திட்டங்கள் எல்லாம் தடை போடுவதாக கூறி உங்களுக்கு 5000 5 மாத நிதியை நேர் செய்கிறேன் என்று கூறுவது தவறான ஒரு செயலாகும். ஆண்டுக்கு 60,000, 1 கோடி குடும்பத்துக்கு 60,000 கோடி நேர் செய்ய வேண்டும். அனைத்து இலவச பொருளும் வந்து எங்களுக்கு தரமற்றதாக இருக்கிறது. மேலும் மத்திய அரசு 336 ரூபாயை ஏரி வேலை கூலியாக தருது. மாநில அரசு இதில் 50 ரூபா கொடுத்துட்டு மீதி 280 ரூபாயை ஆட்டே போடுது. 8 வார கூலி இருந்து உடனடியாக வழங்க வேண்டும். மத்திய அரசு நெல் கொள்முதலுக்கு 24 ரூபா தருது சாகுபடி செலவாக. மாநில அரசு 1 ரூபா 30 பைசா தருது. ஒரிசா போல வாழ்க்கை செலவு 1 கிலோ நெல்லுக்கு 12 ரூபா கொடு. இல்லைன்னா மண்ணையும் மாட்டையும் பராமரிக்க வாழ்க்கை செலவாக 200 நாள் நிதி அவன் அக்கௌண்ட்டில் போட்டுரு. 100 நாள் நிதி 125 சொன்னதை வரவேற்கிறோம். அதை 150ஆக கடைசியில் 200 நாள் ஆக்கி மண்ணையும் மாட்டையும் பராமரிக்க அவர் பட்டாதார வங்கி கணக்கில் போட வேண்டிய கோரிக்கை வலியுறுத்தி ஆரணி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக இந்த பொருட்கள் எல்லாம் வெள்ளம் பேச்சு மரத்துக்கு எடை போகிறதாகன்றது நேரடி பணம் போட வேண்டிய கோரிக்கை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் செய்தோம். கட்சி சார்பற்ற தமிழக சங்கம் மாநில செய்தி தொடர்பாளர் வாக்கெடு புருஷோத்தமன்.